செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற தரிசனம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்த சனி பயிற்சி என்பது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் இந்த சனி இதே ராசிலேயே, அதாவது மீன ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன பலன் நடக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் இப்பொழுது தனித்தனியாக பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணவு பாத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே இருக்கிறார். விரயஸ்தானம் என்பது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்பது குருடைய வீடு. ஆகவே விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்கள் சுபவிரயமாகத்தான் இருக்கும். என்றால் குருடைய வீட்டில் சனி பகவான் வருவதனால் சுபவிரயமாக இருக்கும். அந்த சுபவிரயம் என்பது அடுத்த வருடம் 2026 மங்களகரமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கும். என்றால் 2026 அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை நேரடியாக கிடைக்கிறது. அதாவது குருடைய சிறப்பு பார்வையாக 9ஆம் இட பார்வையாக 1/6/2026 சனி பகவானுக்கு உங்களுடைய 7.5 சனிக்கு இந்த குருடைய பார்வை இருப்பதனால் அப்பொழுது நிச்சயமாக சுபவிரயங்கள் நடக்கும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வருவதனால் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. 7.5 சனி ஆரம்பித்தால் என்ன ஆகுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய, அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வருடங்கள் சனி பகவான் இருக்கும்போது முதல் 2.5 வருடங்கள் உங்களுக்கு செலவினங்கள் ஆகும். அடுத்த 2.5 வருடங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆக 2.5 வருடம் கழித்து வரக்கூடிய அடுத்த சனிப்பயிற்சி தான் உங்களை பாதிக்குமே தவிர இப்பொழுது ஆரம்பிக்கின்ற இந்த 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பத்தில் 2.5 வருடங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது.